ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேகேவிஎன்ஏ விலாக்ஸ். இனிமையான இது எங்களுக்கு பாசமுடன் மகிழ்வான காலை வணக்கம். என்னங்க கிச்சனை பார்த்தா ஒரே கிடினஸாக இருக்கா? எனக்குமே அப்படிதாங்க இருக்குது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற மக்களெல்லாம் இன்றைக்கி வெளியே வந்து உக்காந்துட்ருக்காங்க. டிசம்பர் மந்த் ரொம்ப குளிராக இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் எங்களை வெளியே ரிலீஸ் பண்ணுங்கப்பான்னு கேட்டாங்க. அதான் உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், லெட்ஸ் கெட் இன் டு த vlog now. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ரிட்ஜ் கிளீனிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. போர் அடிச்சா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லை நான் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி. அண்ட் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் க்ளீன் பண்ண மாட்டேங்க ஃப்ரிட்ஜ். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இப்போ எல்லாமே எம்டி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் தான். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க ஃப்ரிட்ஜை? நிறைய பேர் வந்து இதை யூஸ் டு க்ளீன் வித் சோப் வாட்டர் லைட்டாக போட்டுட்டு. பட் நான் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிறதுனால ஐ டோன்ட் யூஸ் சோப் வாட்டர். ஏன்னா சில பேர் சொல்லியிருக்காங்க, ஐ மீன் சர்வீஸ்க்கு வருவாங்க இல்லையா, மேடம் சோப் தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஐ யூஸ் டு வாஷ் இட் வித் பிளெயின், ஐ மீன் க்ளீன் இட் வித் பிளெயின் வாட்டர். ஸோ அதை தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஆக்சுவலாக எழுந்த உடனே பிளான் எல்லாம் இல்லைங்க க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் சடனாக என்னவோ தோணுச்சு உள்ளே வந்த உடனே, கிச்சன் உள்ள வந்தோடனே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ முடிச்சுட்டேன். ஐ மீன் நான் சாப்பிடல, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான், இட்லி வித் மஷ்ரூம் கிரேவி. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்டட் கிளீனிங். ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடும். நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ்வளோலாம் ஐ மீன் டைம் எடுக்காது நமக்கு. ஆக்சுவலாக இந்த ஹைட்டெல்லாம் என்னால் க்ளீன் பண்ணவே முடியலைங்க. அரவிந்த் வந்து இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாலி சாருக்கு. நானே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வாட் டு டூ, சேஸ்தவா அரவி? ஸோ ஃப்ரீசர் சைடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒயிட் கலரில் வந்து நாங்கள் புக் பண்ணுறப்ப நிறைய பேர் சொன்னாங்க டோன்ட் கோ ஃபார் ஒயிட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. உங்கள் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒயிட் மெயின்டைன் பண்ணுறதாங்க ரொம்ப ஈஸி. உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கையோட கரை அது பட்டா கூட ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் விசிபிளாக தெரியும் அது. ஸோ என்னை பொறுத்தவரை ஒயிட் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஈஸி டு மெயின்டைன் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த டர்ட் விசிபிளாக தெரியிறப்ப இமீடியட்டாக நமக்கு வந்து க்ளீன் பண்ணணும்னு தோணும். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ எனக்கு ஒயிட் நிறைய வாட்டி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க என்னோட ஃபேவரட் கலர். அதே போல் தாங்க கிச்சன் கூட ஒயிட் கிச்சன் போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 years ஆயிடுச்சு நாங்கள் இது. ஸ்டில் அதனோட ஒயிட் வந்து கொஞ்சம் கூட கலர் மாறலைங்க. இன்னுமே அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் நான் நீட்டாகவே. அண்ட் கண்டிப்பாக கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும், நம்ம பண்ணணும். எனி கிச்சன் எனி கலருங்க. நம்ம எவ்ரிடே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாவது டஸ்டிங் பண்ணிட்டே க்ளீன் பண்ணிட்டே இருந்தால் ரொம்ப நீட்டாக தான் இருக்கும் நமக்கு எல்லா திங்ஸுமே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ வி ஹாவ் டு அரேஞ்ச் தி பாட்டில்ஸ் இப்போ. ஸோ இட்ஸ் டன். பிளெயின் வாட்டர்ல எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வெட் கிளாத் எடுத்திருக்கேன், ட்ரை கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நீட்டாக ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் ஐ மீன் எல்லா கண்டெய்னர்ஸும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்டீரியர் பார்ட்டெல்லாம் நீட்டாக ஆயிடுச்சுங்க. இப்போ வி ஹாவ் டு கிளீன் த எக்ஸ்டீரியர் திங். ஸோ இதுக்குமே அகெயின் பிளெயின் வாட்டரில் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதை குவிக்காக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் ஃப்ரிட்ஜோட மேலே வந்து லாஸ்ட் வீக் அரவிந்த் க்ளீன் பண்ணிட்டாரு நீட்டாக. ஸோ இப்போ நம்ம மேலே க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் கிளீனிங் ஒர்க் இன்னைக்கு டன். ஸோ நீங்களும் இதுவரையும் உங்கள் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. நியூ இயர்க்குள்ளே எல்லாமே கொஞ்சம் நீட்டாக வச்சிடணும். அகெயின் வித் ட்ரை கிளாத். எல்லாமே உள்ள ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ வீடியோ. இப்போ நான் மில்க்குக்கு ஒரு ட்ரே வச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து டிமார்ட்ல அந்த ஆர்கனைசர் பர்ச்சேஸ் பண்ணுதுங்க. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 198. பிளாஸ்டிக் பாக்ஸ் தான்.
பட் ஸோ ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸ் தாங்க. ஸோ இப்போ ஐ ஜஸ்ட் காட் அன் ஐடியா, இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை தான் இப்போ ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஏன்னா ஐடியா வராது எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. எதுக்காக இங்கே வைக்கிறேன்னா, ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு விஷுவலாக பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இங்கே இருந்ததுன்னா. ஸோ மேக்ஸிமம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா, கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் தான் மேலே ஸ்டோர் பண்ணுவேன். ஐ மீன் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறப்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜ் பார்க்கறதுக்கு. அண்ட் ஸ்டீல் ஐட்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் கீழே போயிடும். எப்பயுமே ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னா, நாட் ஒன்லி இட் லுக்ஸ் குடுங்க, நமக்கு வந்து ஆக்சஸிங் ஆல்சோ இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்து இது போல மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் நம்ம இதெல்லாம் இப்போ வந்து I'm going to place here. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். ஸோ இதெல்லாம் இப்போ அக்கார்டிங் டு த ஹைட் நான் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை கண்டிப்பாக மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஆஸ் ஆஃப் நான் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது எல்லாமே வினிகர், சாஸ், இது போல ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இப்போ வந்து மில்க்குக்கு பார்த்தீங்களா, இந்த டிமார்ட் ஆர்கனைசர் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல சீஸ், கிரீம், பட்டர் இது எல்லாமே வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த டிமார்ட் 2 ஆர்கனைசர் யூஸ் பண்ணி தான் ஐம் பிளேசிங் ஹியர். ஸோ ஐம் ஜஸ்ட் இதை வந்து அப்படியே மேலே எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் என்னோடது வந்து ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேங்க. கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக எல்லாமே நான் மேக்ஸிமம் இமீடியட்டாக வந்து கிளாஸ் கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால லாஸ்ட் வீக்கெல்லாம் என்னால் அது பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஸ்டோர் இட் இன்சைட். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஐ ஹேவ் டு ஷிஃப்ட். எப்பயுமே எதை வாங்கிட்டு வந்தாலும் மறக்காமல் இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணிடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு. முடிஞ்ச வரையும் பிளாஸ்டிக்ஸை வந்து ப்ளீஸ் 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 அவாய்ட். பார்த்துட்டு சிரிக்காதீங்க. மேக்ஸிமம் இதுலலாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. டைம்ல யூஸ் பண்ற வடுகம் அது போல ஐட்டம்ஸ் தான் இங்க வச்சிருப்பேன். ஸோ அதுவுமே இப்போ வந்து ஐ மீன் இந்த கண்டெய்னர்ஸ்க்கு மாத்திட்டேன். ஸோ இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஐட்டம்ஸ் ஆட் ஆகும். ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ இன்னைக்கான ஃப்ரிட்ஜ் கிளீனிங் ஒர்க் எல்லாம் இப்போ முடிச்சாச்சு. ஸோ இதையும் நீங்க பாத்துட்டீங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிடணும். அண்ட் ஃப்ரிட்ஜோட சேர்த்து ஐ மீன் ஆனியன் டொமேட்டோ ஆர்கனைசரையும் க்ளீன் பண்ணிடணும். ஸோ இப்போ குவிக்காக அதையும் முடிக்க போகிறோம். முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே உங்ககிட்ட ஐ மீன் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. டைம் இப்போ நைட் 9:30 ஆகுதுங்க. இப்போ தான் வந்து பன்னீர் மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி டின்னர் ப்ரிப்ரேஷன். ஸோ இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம அப்படியே பார்க்கலாமா குயிக்காக. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் பன்னீரை உங்கள் டிசைர்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதோட கூட சால்ட், கொஞ்சமாக பெப்பர் அண்ட் கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதாங்க. வேறு எந்த பவுடர்ஸும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அண்ட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே 1 by 1 நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரைன்னா இட்ஸ் நாட் டீப் ஃப்ரைங்க. ஐ மீன் கொஞ்சம்
லைட் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ கோட் பண்ண பன்னீரை இமீடியட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இதை வந்து மேரினேட்டெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஒரு திங் என்னென்னா நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆன உடனே நீங்கள் இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். அண்ட் எப்பயுமே வந்து நீங்கள் ஓவர் க்ரௌடடாக ஃப்ரை பண்ணாதீங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு பேக்கெட் ஆஃப் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த பேன் யூஸ் பண்ணதுனால ஜஸ்ட் சிங்கிள் டைம் வந்து ஃப்ரைங் முடிஞ்சாச்சு. ஐ ஹாவ் பின் யூஸிங் திஸ் ஃப்ரைங் பேன் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. வினோத் ஸ்டீலோடது தான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க, பட் ஸ்டில் குவாலிட்டி வைஸ் சூப்பர்வாக இருக்கும். ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் மணி ஃபார் குக்கிங் ஐட்டம்ஸுங்க, ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த லைட் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நான் பன்னீர் ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்க ஆயில் ஸ்ட்ரெயினர் வந்து திஸ் இஸ் ஃப்ரம் டிமார்ட்டுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு கிச்சனில் இது. இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃப்ரைங்கெல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் செகண்ட் ப்ராசஸ் என்ன செய்யலான்னு இப்போ பார்த்துடலாமா? ஸோ இப்போ நான் மஞ்சூரியனுக்கு தேவையான கேப்சிகம், அப்புறம் ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி, ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப் பண்ணி வச்சாச்சு. அண்ட் ஒரு சாஸ்பேனில் வந்து ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம இப்போ சாப் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸுங்க நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் டொமேட்டோ போட வேண்டாம். ஸோ இந்த பெல் பெப்பர்ஸ் எல்லாமே போட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வி ஹாவ் டு ஆட் டொமேட்டோஸ். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸுங்க. ஜஸ்ட் ஒரு டொமேட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன், நிறையா வேண்டாம். ஸோ ஜஸ்ட் கலர்ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையுமே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு அண்ட் லாஸ்ட் வீக் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இல்லைங்களா ஹோம்மேடு காஷ்மீரி ரெட் சில்லி பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ், அதோட கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப், கொஞ்சமாக சுகர் அண்ட் சால்ட். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அகெயின் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. அண்டு நான் ஆட் பண்ண டொமேட்டோ கெச்சப் ஆல்சோ நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தாங்க. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரையும் நம்மளால் முடிஞ்ச சாசஸ் எல்லாமே ட்ரை டு மேக் இட் அட் ஹோம். நவ் இட்ஸ் டைம் டு ஆட் ஃப்ரைட் பன்னீர். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் அந்த பன்னீருக்கு நல்லா கோட் ஆகும். Oh my God. சாரிங்க, ஒரு சின்ன கரெக்ஷன். பிஃபோர் ஆடிங் பன்னீர் ஐ ஹாவ் டு ஆட் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி. ஆல்ரெடி லேட் நைட் ஆகிடுச்சு அண்ட் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த டென்ஷனில் கொஞ்சம் மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துருங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எப்போ எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோன்னு இருந்தது. அவ்வளோதான், நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான பன்னீர் மஞ்சூரியன் இஸ் ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டிங்க உண்மையிலேயே. ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஹோம்மேட் சாஸோடு யூஸ் பண்ணி பண்ணது. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதுமாங்க, நம்ம அதை அழகாக சர்வ் பண்ணணும் இல்லைங்களா? அதுதானே நம்ம ப்ரிப்பரேஷனை விட ரொம்ப முக்கியம், நான் எப்பயுமே சொல்கிறபடி. ஸோ இப்போ இதை சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிடலாமா? இப்போ அரவிந்த்க்கும் அஜய்க்கும் இதை சர்வ் பண்ணிடலாமா? ஃபைனலி சில்லி பன்னீர் இஸ் ரெடிங்க. செம்மையாக வந்திருக்கு. ஆக்சுவலாக கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். லெட் மீ டேஸ்ட். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப அஜய் அதை பார்த்துட்டு மம்மி இட்ஸ் ஸோ டெம்ப்டிங், ஐ ஃபீல் லைக் ஹேவிங் இட் அகெயின்னு கேட்டுட்டு இருந்தான். ஹானஸ்டாக சொல்கிறேங்க, வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ இப்போ அரவிந்தும் அஜய் ஆல்சோ கோயிங் டு என்ஜாய் திஸ். அண்ட் திஸ் பிளேட்டர் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது வந்து நான் ஹோம் சென்டர் போனப்போ பர்ச்சேஸ் பண்ணதுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேட்டர் இது. ஸோ ஹவ் இஸ் திஸ்? இன்னைக்கான vlog இவ்வளோதாங்க. அண்ட் இதை கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த vlog முடிதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் vlogல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடவும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். குட் நைட் ஸ்வீட் திங்ஸ். ஹாவ் அ குட் டே.